ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல். ஹெல்த்தி குக்கிங், டேஸ்டி குக்கிங். இப்போ பாலக் வெஜிடபிள் சூப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆரோக்கியத்துக்கும் உகந்தது, நிறைய சத்துக்கள் கூடியது. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டிருக்கேங்க. அதில் அரை பச்சை மிளகாய்க்கும் குறைவாக கொஞ்சமாக பச்சை மிளகாய், ஒரே ஒரு பூண்டு பல். நான் வந்து 2 பேருக்கு ஆகிற மாதிரி தான் சூப் செய்கிறேன். இப்போது அதோட அரை வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணுறப்ப கொஞ்சமாக சுகர் சேர்க்குறேன். அது கேரமலைஸ் ஆகிறப்ப அது ஒரு தனி ருசியை கொடுக்கும் அந்த வெங்காயத்துக்கு. இப்போ இதோட பாலக்கீரை நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன். இதை கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக தான் சேர்த்துருக்கேன் கழுவிட்டு. இப்போ இது நல்லா வதக்கணும். அப்படியே சீக்கிரமாக சுருங்கிடும். சுருங்கிய பிறகு அடுப்பை அணைச்சிடுங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு பிளெண்டர் ஜாருக்கு மாற்றிட்டேன். நீங்கள் மிக்சி ஜார்லேயும் போட்டுக்கலாம். இதோட பாதாம் பவுடர், ஆல்மண்ட் பவுடர் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் வந்து பாதாமியை ஊற வச்சு தோல் எடுத்துகிட்டு அதை வேணால் கூட சேர்த்து அரைச்சிக்கலாங்க, ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிளெண்டர் ஜாரில் நல்லா சேர்த்து அரைச்சிக்கிறேன். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உரிக்க பிறகு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் லேசாக வதக்கிக்கணும். அதோட பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள்ஸு கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ். நீங்கள் விருப்பப்பட்டால் ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் கூட வேணால் போடலாங்க, ஸ்வீட் கார்ன் வேணால் கூட போடலாம். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். இப்போ நான் ஒரே ஒரு சிட்டிக்கை அஜினோமோட்டோ சேர்க்குறேன், மோனோசோடியம் குளூட்டமேட். இது சேர்த்து வதக்கிறப்போ அந்த வெஜிடபிள் சீக்கிரம் ஃப்ரை ஆகும், ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கும், நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்பப்போ சூப் செய்கிறப்ப கொஞ்சமாக ஒரே ஒரு சிட்டிக்கை சேர்க்கறதுல தப்பில்லை, அதனால் எந்த பாதிப்பும் நம்மளுக்கு ஏற்படுத்தாது. சூப்புக்கு ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ண பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சாஃப்டாகிற வரைக்கும் நம்ம பாயில் பண்ணணும். அதாவது ரொம்ப ஓவர் குக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. இந்த சூப்புக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கோங்க. இப்போ பாலக்கீரை அரைச்சதை சேர்த்துக்கலாம். சூப்பினுடைய திக்னஸ் தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட கொதிக்க விடக்கூடாதுங்க. சூப்பு நல்லா சூடாகணும், அந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது. எப்போதுமே அப்பப்போ கலந்து விட்டு நல்லா சூடான பிறகு பரிமாறத்துக்கு இந்த மாதிரி மாற்றிடலாம். பாலக் வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான சூப், ஆரோக்கியத்துக்கும் நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வப்போது சூப் குடிக்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது.